வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு ஆட்டு கொழுப்பில் கத்தரிக்காய் வதக்கி சமைச்சு காட்ட போகிறோம். வாங்கோ சமைப்போம். பாருங்க இப்படி இருக்கண்டு, இப்படி கொழுப்பண்டு. ஒரு 1/4 கிலோ கொழுப்பு தான் வாங்கினாங்க. எனக்கு வாங்கல, பார்ப்போமா சமைச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ 1/4 கிலோ கொழுப்பு, 1/4 கிலோ கொழுப்பு, 250 கிராம் தான் கத்தரிக்காய், பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் போட்டு தான் அதை வதக்கி ஒரு கறி சமைச்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். இந்த கொழுப்பு நாங்கள் முழுவனையாக கழுவினாங்க. அப்படியே வடிவாக கழுவியாச்சு. கண்ணு முழு தான் இதை கழுவினாங்க. இப்படி துண்டு உண்டாப்பட்டுனா சரி, சின்ன சின்ன துண்டாப்பட்டு. நீங்கள் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. இல்லை ஒன்றுமே சொல்லல, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. ஒரே யோசிச்சு பாருங்க. இல்லை இல்லை ஒன்றுமே சொல்லல. கத்தரிக்காய் புழு எல்லாம் இருக்கும், பார்த்து வெட்ட வேணும். அந்த கத்தரிக்காய் வர புழுவோட சமைச்சு சாப்பிடப்படாது. இப்போ இந்த எடுத்து வச்சிருந்த கொழுப்பு போடுவேன். வெறும் சட்டியில் இந்த கொழுப்பை போடுவேன். இது உருகி எண்ணெயாக வர வேணும். வந்த பிறகு அதில் தான் நாங்கள் இந்த கத்தரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி கறி சமைக்க போகிறோம். இப்போ கொழுப்பு கொஞ்சம் எண்ணெயாக உருகி வந்துட்டது பாருங்க. நாங்கள் கத்தரிக்காய் பொரிக்கிற அந்த வதங்குறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்துட்டது. நாங்கள் இப்போ இந்த கொழுப்பு ஒன்றுக்கு எடுத்து வைக்க வேணும். ஏன்னா எடுத்து வச்சுட்டு அப்புறம் வதங்கினா கத்தரிக்காய் வதங்கினோன்னு அப்புறம் இதை போடுவோம். இப்போ என்ன முழுதும் உருக தேவையில்லை, இவ்வளோ எண்ணெயும் காணும். எங்களுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் இதோட சேர்க்கிறோம். இந்த ஆட்டு கொழுப்போடு இதையும் போட்டு வடிவாக வதங்க விடுவோம். மீன் பொரிக்க போகிறோம். அப்போ அதே இந்த ஒரு இடத்துல வச்சு விடுவோம். பக்கத்தில் இடத்துல வச்சு விடாது. மீனே ஒரு இடத்துல பொரிக்கும், ஒரு இடத்துல கத்திரிக்காய் குழம்பு வைப்போம். இதோட கொஞ்சம் உப்பும் போட வரும். கொஞ்சம் உப்பு போடுங்க. மூடி விடுவோம். மூடிக்க விடுங்க. இதோட மீனையும் பொரிப்போம். இது நாங்கள் கொச்சால மீனாண்டு முள், கொஞ்சம் முள், இதை கொஞ்சம் முருவை பொரிச்சு போட்டு சாப்பிட வேணும். குழம்புக்கு சரியான முள்ளா இருக்கும் தானே, கரைச்சல் உடஞ்சி சாப்பிட. முருவை பொரிச்சா அப்படியே இந்த முள்ளோடையே கடிச்சு சாப்பிடும். இது கொழுப்பில் இல்லை முருவை பொரிவிடாது. இப்படி வதக்கினா சரி, முருகு பொரிக்காது. வதங்கினா சரி. பாலை போடுவோம், தூளையும் போட்டு பாலை விட்டு தூளை போடுவோம். இப்போ பாலை போடுறோம். இதோட தூளம் ஒரு வரண்டி போடுறோம். கொஞ்சம் போடுவோம். ஆட்டி வச்சு வாசம் தான் அடைக்குது. நல்லதானே இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். கறி கொதிச்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் அந்த கொழுப்பை போட போகிறோம். அதை எடுத்து வச்ச கொழுப்பை அப்படியே கட்டி கட்டியாக போட போகிறோம். இதை கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ரக்க வேண்டியது. ஆட்டு கொழுப்பு, கத்தரிக்காய் போட்டு பச்சை குழம்பு, கருவேப்பிலை போடுறோம்.
இப்படியே மூடி போட்டு ரக்க போகிறோம். ஆட்டு கொழுப்பும் கத்தரிக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சு அது எல்லாம் இருக்குமா. சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் மாட்டு கொழுப்பு வாங்கி செய்து சாப்பிட்டு பாருங்க. ஆட்டு கொழுப்பு கறி ரெடி. இதுக்கு தேசிக்காய் அப்படி தான் போட போகிறோம். ஆட்டுக்கறிக்கு நாங்கள் தேசிக்காய் அப்படி போடுற மாதிரி இதுக்கும் போட்டால் ஆட்டு வச்சி கறி மாதிரி இந்த டேஸ்ட். இங்கே பாருங்க உங்களோட சமையலை கத்தரிக்காய் ஆட்டு கொழுப்பு கறி நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குது. இப்படி செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. ஆட்டு வச்சு குழம்பு வாசம்தான். கைமுறை பார்த்துருப்பீங்கல்லானே. கொழுப்பை அப்படியே முழுசாக உருக விட வேண்டாம். அந்த எண்ணெய் தன்மையாக வந்தோடனே கொழுப்பு எடுத்து வச்சிட வேணும். அந்த எண்ணெயில் தான் கத்தரிக்காய் வதங்க விடுவோம். பிறகு அதோட வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு வதங்கினா பிறகு கத்தரிக்காய் போட்டு தூள் உப்பு எல்லாம் போட்டு கறி கொதித்து வந்த அப்புறம் தான் அந்த கொழுப்பு பிறகு எடுத்து வச்ச கொழுப்பை போட வேணும். கருவேப்பமில்லை போட்டு ராக்கி விட சரி. ஆட்டு வச்சு தோத்துப்போ சாப்பிட்டு பாருங்க. சரி, இப்போ இந்த சமையல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. இல்லை இப்போ நான் அப்படித்தான். இப்போ இது வதங்க போதோ எண்ணெய் உருகிட்ட தண்ணி வத்தினோன்னு எண்ணெய் உருகி வந்தோடனே கொழுப்பு ஒன்றுங்க கிள்ளி வைப்போம். அந்த எண்ணெயில் இதுவேளை வதக்கி போட்டு அந்த கொழுப்பை போட தான் காட்டணும் கொழுப்பு. சரி, மீண்டும் இன்னொரு சமையலில் சந்திப்போம்.